ஹே கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோவை தப்பா நினைச்சிருப்பா. அடுத்த நாள் ஹீரோ அம்மாவும் சாப்பாடுலாம் பார்த்து பார்த்து வைக்க, அப்ப இவனும் அம்மா எனக்கு வேலை போயிடுச்சுமான்னு சொல்ல, இவங்களும் தெரியாத மாதிரியே அப்படியாப்பா ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்க, என் மீஜுன் உனக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம் போலயே, உனக்கு தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், என்ன என் வாயிலே சொல்லணும்னு நினைக்கிற. சரி ஒன்றும் இல்லை, நான் பண்ண ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, அதான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதுக்கான இன்வெஸ்டிகேட் போயிட்டு தான் கிடக்கு, அதான் வேலைக்கு சேர்ந்தோன்னே சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட இப்போதைக்கு சேவிங்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். என் மேஜன் நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாமல் இருக்க, என் மேலே நம்பிக்கை இல்லையா? சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலைல்ல. நான் அன்னைக்கு பார்த்தேன், நீ ரோட்டில் உட்காந்து வேலை தேடிட்டு இருந்த, உனக்கு வெறும் 27 வயசு தாண்டா ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே உனக்குள்ளே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குல்ல, எங்களால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களை மன்னிச்சிருப்பான்னு அழுக. அடடா இப்போ எதுக்கு அழுகிறீங்க? மேஜுன் எனக்கு அம்மாவை கிடைச்சதுக்கு நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும், என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல மேஜுன்? இருக்குப்பா, அப்புறம் என்ன எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். மேஜுன் கொஞ்சம் சிரிக்கேன், அவங்க அம்மாவும் சிரிச்சிட்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரையும் எக்ஸஸ் பண்ணி வர சொல்லியிருப்பா. நான் இவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசிட்டு நீங்கள் வெளியே இருங்க சொல்லு, உனக்கும் அவருக்கும் எப்படி போயிட்டு கிடக்கு? என்ன நான் கேட்குறது புரியலையா? 2 பேரையும் எத்தனை நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் நீ என் கூடயே இருந்துட்டு உன்னால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சிச்சு? நான் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவர் கூட வேறு எந்த பொண்ணு இருந்தால் எனக்கு ஹர்ட் ஆயிருக்காது. என் ஃப்ரெண்டு நீயே இருக்க, 2 பேருமே என்னோட ஃபீலிங்ஸ் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல, உன்னால எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்க, அப்போ இவளும் இப்போ உன் பார்வையில் ஒரு கெட்ட பொண்ணு இல்லை, உன் டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் அவரை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்ல. இல்லை, என்னோட லவ் ஆரம்பிச்சது நாங்கள் ஸ்கூல் படித்ததுலேருந்து. என்னோட அப்பா கூலி வேலை செய்கிறவர், என் அம்மா மீன் விற்கிறவங்க, அதனாலேயே பசங்க யாருமே என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்தா அவங்களுக்கும் ஸ்மெல் ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் என் பக்கத்தில் உட்காருவார், என் கூட நல்லாவும் பேசுவார், அதனாலேயும் என்னமோ நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டைம் என் லவ்வை சொல்லலான்னு போனப்போ தான் அவர் ஒன்றை லவ் பண்ணுறேன்னு இன்ட்ரோ கொடுத்தாரு. எனக்கு அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. நான் என் மனசை மாற்றிக்கிட்டேனே தவிர அவரை என்னால் மறக்க முடியல. உங்கள் டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட என்னை அறியாமல் தான் லவ்வை வெளிப்படுத்திட்டேன்னு சொல்கிறா. ஆனால் இந்த வேர்ட்லேயே எனக்கு 2 பேர் தான் முக்கியம், ஒன்று நீ அப்புறம் அவருன்னு சொல்ல, இவளாலேயே அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அவரையும் கூப்பிட்டு விட்டு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்க எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு போக, சேம் டைமில் பசங்களாம் ஜூன்ஜியும் கியூவும் டேட் பண்ணுறதா பேசிக்கிறாங்க. அதில் ஒரு பையன், ஆமாம் நீங்கள் டேட் எதுவும் பண்ணுறீங்களான்னு கேட்க, ஜூன்ஜியும் இதுக்கு மேலே நீ பேசினா வாங்கி உடச்சிருவேன்னு சொல்ல, அப்போ நைட் ஆனதும் கியூவை விட போகிறப்ப கியூவன் ஜூன்ஜி போயிட்டானான்னு திரும்பி பார்க்க, அவனும் போகாமல் அங்கே தான் இருந்திருப்பான். ஐயோ பார்த்துட்டானேன்னு இவளும் ஓட, இவனும் அதை பார்த்துட்டு இழிச்சிட்டு கிடக்கான். அப்போ ஹீரோக்கு கம்பெனிலேருந்து கால் வருது, இது மாதிரி ஒரு ரெஸ்யூமை பார்த்தோம், நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூக்கு வந்துருங்க சொல்ல, அப்போ இவனும் தயங்கிட்டே, நான் எதனால ஜாபை ரிசைன் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க, எல்லாமே செக் பண்ணியாச்சு, நீ வேலை பார்த்த கம்பெனிலே மேனேஜருக்கு கால் பண்ணி விசாரித்தோம், உன்னை பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்ல, இவனுக்கும் இப்போ தான் நிம்மதியாக கிடக்கு. நெக்ஸ்ட் சீனில் இவனும் ஹீரோயினை பார்க்க வர, இவளும் நீ இங்க உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூலாம் இல்லையான்னு கேட்க, இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் வர சொல்லியிருக்காங்க, நானும் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்க, எனக்கு தொல்லை கொடுக்காம இருந்தா சரி, ஏன் அப்படி நின்றுட்டு கிடக்க, அங்கே போய் உட்காருன்னு சொல்ல, இவனும் நல்ல வேலை துரத்தாம இருக்காளேன்னு சிரிக்க, அப்போ குழந்தைங்களாம் அனிமல்ஸ் பேரை சொல்லி டான்ஸ் ஆடுற மாதிரி ஆட் எடுக்கணுமா, ஆனால் சின்ன பிள்ளைங்கள எல்லாம் சொதப்பிட்டு கிடக்க, இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க, அப்போ இவனும் அந்த அனிமல்ஸ் எல்லாம் வரைஞ்சி கரெக்டாக ஷூட் எடுக்கிறப்ப குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிக்க, அவங்களும் பார்த்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, இவளுக்கும் பர்ஃபெக்டாக வந்துடுது. பரவாயில்ல, இவனுக்கும் நிறைய திறமை இருக்குன்னு இழிச்சிட்டு இருக்க. அப்போ இவனும் வந்து கேட்குறான், ஏங்க ஓகேவா நல்லா வந்திருக்கான்னு, இதுவரையும் பண்ணதுலே இதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான். சரி போ, முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோன்னு சொல்ல, அப்போ இவனும் இது மாதிரி வசிச்சு இப்போதான் பார்க்குறேன்னு ரசிச்சுட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினும் அவனை சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டு, என்னோட டென்ஷனை பாதி குறைச்சிட்ட, நீ இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் எடுத்துருக்கவே முடியாதுன்னு வழக்கம் போல் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிடக்கா. எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாங்க, அதுக்கு பதிலாக எனக்கு பார்ட் டைமாக ஒரு ஜாப் வாங்கி தாங்க சொல்ல, அன்னைக்கு கேட்டப்ப ஏதோ வேணாலாம் சொன்னேன், ஆமாம் அண்ணா இப்போ மனசை மாற்றிக்கிட்டேன்ல, அது மாதிரி அன்னைக்கு ஃபோனில் கேட்ட அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்ல, ஓ அப்படியா, என்னோட ப்ராஜெக்ட் தான் டிசைன் பண்ண ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, ஆனால் சேலரி கம்மியாக தான் இருக்கும், பரவாயில்லைங்க என்னோட ஒர்க்கை பாருங்க, கொடுக்கலன்னா கூட உடனே ஃபயர் பண்ணிடலாம் சொல்ல, இவளும் ஓகே நாளைக்கு வான்னு சொல்லிடுறா. அடுத்த நாளே ஹீரோவும் டிப்டாப்பாக கிளம்பி ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர, அப்போ இவளும் பார்த்துட்டு சரி உள்ள வான்னு கூப்பிட, அவனும் தயங்கிட்டே நிற்கிறான். இவன் நிற்கிறத பார்த்துட்டு ஏன் தாம்பாலம் வச்சு கூப்பிட்டா தான் வருவியான்னு கேட்க, இல்லைங்க உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே தானே இருக்காங்கன்னு சொல்ல,
சொல்ல ஆமா அதனால என்ன இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன ஒன்றும் இல்லை, சரி வாங்க போகலாம். ஏய் ஒரு நிமிஷம் இங்கே வா. நீ என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணதெல்லாம் மறந்துடு. ஏன்னா நம்ம ஒன்றா வேலை செய்ய போகிறோம், நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், என்ன புரியுதா? இவனும் எல்லாத்துக்கும் தலையாட்ட நெக்ஸ்ட் சீனில் டியாப்பிளையும் ஹீரோவை பார்த்து இந்த பேரிக்கா மாட்டே இருக்கான்ல அவன் நடவடிக்கையே சரியில்லை, எனக்கு என்னமோ நீ பண்ண டிசைன்லாம் அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு தோணுது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல எனக்கு தெரியும் அவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு. நான்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அவன்கிட்ட தினம் போராடிட்டு இருக்க முடியாது. நான் இப்போ பார்க்குற வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை உன் மேலே பழி போட்டதெல்லாம் நான் ஆஃபீஸை விட்டு அனுப்புனா எனக்கு புரியுது நீ எனக்காக தான் பேசுகிறேன்னு, ஆனால் இது இதோட விட்டுரு, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நீயும் அவன்கிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்ல அடுத்து ஜிங்கு பையனை பார்க்க வரா. உனக்கு வேறு இடமே கிடைக்கலையான்னு கேட்க ஏன் இந்த இடத்துக்கு என்னம்மா குறைச்ச? சரி என்ன விஷயமா வந்த? நான் ரொம்ப பிஸிமா, சீக்கிரம் சொல்லு. நீ தினமும் வெட்டியாக தான் கிடக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மிஞ்சி போனால் கேம் விளையாடுவ, வேற என்ன பண்ணுவேன்னு பச்சையா கழுவ. அப்போ இவளும் அவன் சாப்பாடை பிடுங்கி தின்ன ஜிங்கும் தனியாக நிம்மதியாக சாப்பிட்லான்னு வந்தேன். சரி என்ன விஷயம் சொல்லு. அது நான் எதுக்கு வந்தேன்னா ஜிங்கு, இந்த பேரிக்கா மட்டை இருக்கான்ல அவன் தான் நம்ம பண்ண டிசைனில் ஏதோ பண்ணியிருப்பான், நம்ம கண்டிப்பாக அதுக்கான எவிடன்ஸ் கண்டுபிடிச்சாகணும். நான் இது ஹீரோட்ட கூட சொல்லலை தெரியுமா, ஃபஸ்ட்டு உன்கிட்ட தான் சொல்கிறேன்னு சொல்ல வெள்ளை தக்காளி ஏண்டி இப்படி வெள்ளையாக இருந்துட்டு பச்சையாக புழுவுற, நீ அவனை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்கு செகண்ட் சாய்ஸ் தானே. ஆமாம் இப்போ என்ன நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானேப்பா. அப்போ இவளும் சரி ஏதாச்சும் வேலை கிடைச்சிச்சான்னு கேட்க இப்போ வரையும் இல்லை, கொஞ்ச நாள் பார்ப்பேன், சப்போஸ் கிடைக்கவே இல்லைன்னா சொந்த ஊருக்கே போயிடுவேன்னு சொல்ல அப்போ இவளும் உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்கா, அதெல்லாம் நீ எங்கேயுமே போகக்கூடாது, ஒழுங்கா இங்கே வேலை திடப்பாருன்னு கத்த இவனும் சரி நான் ஏன் போகக்கூடாதுமா, இல்லை நீ போறேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டு ஜிங்கு பையனும் சிரிச்சிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அப்பாவும் இவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்துட்டு நீ உண்மையாகவே வேலைக்கு தான் போறியா இல்லை டேட்டுக்கு போறியான்னு கேட்க நான் வேலைக்கு தான்ப்பா போகிறேன், இதுக்கு முன்னாடி கூட வேலைக்கு தான் போயிட்டு கிடந்த, அப்போ கூட இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணலையப்பான்னு கேட்க ஏங்க சும்மா இருங்க, அவன் கிளம்புறப்பதே ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பீங்களா, என் புள்ள எப்போவுமே அழகுதான், ஃபஸ்ட்டே வேலைக்கு போகிற, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு அனுப்பி வைக்க அப்போ ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வரான். அப்போ சையப்புள்ள வந்து ஷிரன் இது மாதிரி கேம் பார்க்க போயிருக்காங்க, மாடிக்கு போனால் லெஃப்டில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் பிளேஸ் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் அந்த கம்ப்யூட்டரில் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் பண்ணணும்னு எழுதி வச்சிருப்பா. சேம் டைமில் ஃபேங் ஒரு பக்கம் ஹீரோனை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே அவரும் அவ கூட சேர்ந்து கேம் பார்த்துட்டு கிடக்க அப்போ ஹீரோனை எக்ஸஸ் பண்ணிட்டு ஹீரோவை பார்த்துட்டு என்ன நியூ கமரா ஹேண்ட்ஸம் கை உன் பேர் என்னன்னு கேட்க இவனுக்கு ஹீரோவை தெரியலனாலும் ஹீரோக்கு இவன் ஹீரோனோட எக்ஸஸ் பண்ணுன்னு நல்லாவே தெரியும், அதனால காண்டில் இவனும் சரியாக பேச மாட்டான். அப்போ ஹீரோ பண்ண டிசைன்லாம் வாயை பழந்து பார்த்துட்டு கிடக்க இப்போ ஹீரோ ரியாக்ஷனை பாருங்க, செம்ம காண்டில் இருக்காப்ல. அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் வந்து யார் என்னன்னு கேட்க பக்கத்தில் இருக்கிறவனையும் ஹீரோயின் தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ இவளும் உன் பேர் என்னன்னு கேட்க ஷென்யாங்கன்னு சொல்ல என்ன நீ தான் ஷென்யாங்கான்னு சிரிக்க ஏன்னா இவளுக்கு இவன் தான் ஹீரோனை லவ் பண்ணலான்னு நல்லாவே தெரியும். சரி நம்ம கண்டிப்பாக அப்புறமா ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்ல இவனும் சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து இவன் காண்டாகி அவன் பின்னாடியே போய் நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் யார்கிட்டயுமே ஃப்ளர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிட்டோம்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு கிடக்குன்னு கத்த கேன பையிலே அவன் யாருன்னா ஹீரோயின் ஹோட்டலில் இருந்தப்போ ஒரு பையன் கூட நீ பேசினில்ல அவன் தான் இவன்னு சொல்ல என்ன அந்த ராஸ்கலான இவனு வேகமாக போக கைஸ் இதுக்கப்புறம் சீரியஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே லைக்கையும் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட்டுடுறேன். பை.